ஒரு அழகான காட்டில் பலவிதமான பறவைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு காகமும் வாழ்ந்து வந்தது. அது வேப்ப மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த வேப்ப மரத்தில் தூங்கிக் கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டு வந்தது. குமாரி, இந்த வேப்ப மரத்து இலைகள் எல்லாம் நம் கூடுக்குள் வந்து விடுகின்றன. நான் தூங்கும்போது கூட என் வாயில் வந்து விழுந்து விட்டது. வெறும் கசப்பாக இருக்கிறது. இந்த வேப்ப மரத்தை விட்டு நம்ம வேறு எங்கேயாவது மரத்தில் கூடு கட்டலாம். சரியா குமாரி? நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, எந்த மரம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அந்த மரத்தில் நம்ம கூடு கட்டலாம். காகங்கள் இந்த வேப்ப மரத்திலே கூடு கட்டி கொண்டு அந்த வேப்ப மரத்தையே உதாசனப்படுத்தி கொண்டு இருந்தன. வேப்ப மரமே, உன் காய்கள் கசப்பு, உன் இலைகள் கசப்பு, எல்லாமே கசப்பு. உன் மரத்திலிருந்து நாங்கள் வேறு எங்கேயாவது கூடு கட்டி செல்ல போகிறோம். காகங்களே, சற்று நில்லுங்கள். இந்த கோடை காலம், அதனால எனக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து ஓடையிலிருந்து ஊற்றுங்கள். இவ்வளோ நாள் என் மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து விட்டீர்கள். இந்த உதவியாவது எனக்கு செய்யுங்கள் காகங்களே. எங்களால் செய்ய முடியாது மரமே. காலு, இந்த மாம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு. எனக்கு சாப்பிட்டுனே இருக்கணும் போல இருக்கு. நம்ம டெய்லி வந்து இந்த மாம்பழம் சாப்பிடலாம் காலு. வேப்ப மரமே, உனக்கும் எனக்கும் இருந்த நட்பு முறிந்து விட்டது. அந்த காகங்களை உன்னை உதாசீனப்படுத்தி விட்டன. மல்லிச்செடியே, உன் மீது நாங்கள் கூடு கட்டி வாழப்போகிறோம். உன் பூக்கள் எல்லாம் வாசனையாக இருக்கிறது. உன் மீது நாங்கள் கூடு கட்டி கொள்கிறோம். முடியாது காகமே, என் மரம் தாங்காது. என் கிளைகள் எல்லாம் உடைந்து விழுந்து விடும். 2 காகங்கள் வந்து நின்றாலே என கிளைகள் உடைந்து விழுந்து விடும். நீ வேறு எங்கேயாவது சென்று கூடு கட்டிக்கொள் காகமே. காகம் அருகில் இருந்த பாதாம் மரத்திற்கு சென்று பார்த்தது. அந்த மரத்தில் கூடு கட்டலாம் என்று பார்த்தது. பாதாம் மரமே, உன் மரத்தில் நாங்கள் கூடு கட்டிக் கொள்கிறோம். சரி காகமே, மரத்தில் கூடு கட்டிக்கொள். என் மரம் நன்றாக இருக்கும். அங்கு பூச்சிகள் அதிகமாக இருந்ததால் காகம் அங்கு கூடு கட்டவில்லை. நான் வேறு எங்கேயாவது சென்று கூடு கட்டுகிறேன். உன் மரத்தில் நிறைய பூச்சிகள் இருக்கின்றன, எங்களை கடித்து விடும். காகங்கள் புளிய மரத்தின் மீது கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தன. அங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. 2 காகங்களும் பேசிக் கொண்டிருந்தன. நாம் வேப்ப மரத்திலிருந்து வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வேப்ப இலை ஃபுல்லாக கசப்பு. அங்கு பருக்குமாரி, அந்த பறவை வேப்ப இலைகளை கொண்டு செல்கிறது. அந்த பறவை அந்த வேப்ப இலைகளை வைத்து மருந்து செய்து ஆராய்ச்சி செய்கிறது. அப்படியா? அந்த அந்த பறவை அவ்வளோ பெரிய புத்திசாலியா? சரி சரி, செய்யட்டும். காகமே, நீ தினமும் வந்து என் பழத்தை வீணெடுத்து விட்டு போகிறாய். மற்ற பறவைகளாவது சாப்பிடும். நீ ஆனால் எல்லா பழத்தையும் கீழே போட்டு விட்டு சாப்பிடாமல் அறகுறையாக விட்டு செல்கிறாய். எல்லா பழமும் வீணாக போகிறது காகமே. பொய் சொல்லாத மரமே, எல்லா பழத்தையும் நான் முழுமையாக சாப்பிட்டு போகிறேன். நீ ஏன் பொய் சொல்ற? ராஜு, என்னாச்சு ராஜு உனக்கு? அம்மா, எனக்கு உடம்பு முழுதும் அரிக்குதுமா. ஏதோ குப்பளமா வருகிறதுமா, என்னவென்றே தெரியவில்லை. என்னைக்கு மருத்துவரை கூட்டிட்டு வாமா. சரி, உடனே போகிறான் ராஜு. என்னாச்சு இப்படி மாரி திடீர்னு ஆயிடுச்சு? அப்பா வர இல்லையே வீட்டில், என்ன பண்ணுறது ராஜு? நான் போயிட்டு சோனா குருவி கிட்ட கேட்டுட்டு மருத்துவரை கூட்டிட்டு வரேன் ராஜு. குமாரிக்காகவும் சோனாவின் வீட்டிற்கு சென்றது. சோனா, எங்க இருக்க சோனா? என் மகன் ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியரை கூட்டிட்டு வரலாம், வா போகலாம் சோனா. சரி, உடனே வரலாம் குமாரி. நம்ம வைத்தியரை போய் பார்க்கலாம் வாங்க. 2 பறவைகளும் வைத்தியரை பார்க்கறதுக்காக பறந்து சென்றன. வைத்தியர் வீடு கொஞ்சம் தொலைவில் இருப்பதால் அங்கு பறந்து 2 பறவைகளும் சென்றன. வைத்தியரே, எங்க இருக்கீங்க வைத்தியரே? என் மகன் ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. உங்களால் வர முடியுமா? இந்த இரவில் வந்திருக்கீங்களே பறவைங்களே, நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு உங்க பையனுக்கு? என் பையனுக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. உடம்பு கொஞ்சம் சரியில்லை. நீங்கள் வந்து என்னவென்று பாருங்கள். சரி, உடனே வரேன் பறவையே. குமாரிக்காகவும் தன் வீட்டிற்கு சென்றது. தன் மகன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கலாம் என்று மருத்துவரை கூட்டிக் கொண்டு சென்றது.
இதை பார்த்தால் ஏதோ ஒரு வகையான அம்மை போன்று தோன்றுகிறது. இதற்கு சிறந்த மருந்து வேப்ப இலைதான். நீங்கள் வேப்ப இலை கொண்டு வந்து போடுங்கள். இங்கே பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கிறதா? அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொஞ்சம் வேப்ப இலையை போடுங்கள். கொஞ்ச நாளிலே சரியாகிவிடும். வேப்பமரமே எங்களுக்கு உதவி செய். எங்கள் மகன் ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு உதவி செய். காகங்களே, என்னை உதாசனைப்படுத்தி விட்டு இப்ப ஏன் வந்தீர்கள்? காகங்களே, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? என் மரத்தை 10 தடவை சுற்றி வாருங்கள். அப்புறமாக என் மரத்திற்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு உதவி செய்வேன். காகங்கள் வேப்ப மரத்தை 10 சுற்றி வந்தது. பின்பு அந்த மரத்திற்கு தண்ணியும் எடுத்துன்னு வந்து ஊற்றியது. என் மருத்துவ குணம் இப்போதாவது புரிந்ததா காகமே? அப்படின்னு சொல்லிவிட்டு வேப்ப மரம் கொஞ்சம் வேப்ப இலைகளை காகங்களுக்கு கொடுத்தது. காகங்கள், நன்றி மரமே, மிக்க நன்றி. என் பையனுக்கு இதை எடுத்துன்னு போய் போடுறோம். நன்றி மரமே. காகங்கள் வேப்ப மரத்தின் நன்மையை புரிந்து கொண்டன. அந்த மரம்தான் பாதுகாப்பானது, நிழல் கொடுக்கும், மருத்துவ குணங்கள் கொண்டது என்று உணர்ந்து கொண்டன. கசப்பில்லாமல் இனிமையை அறிய முடியாது. கசப்பும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்று காகங்கள் புரிந்து கொண்டன. வேப்ப மரத்திலேயே கூடு கட்டி அங்கேயே வாழத் தொடங்கின.